வணக்கம். என் பேர் கேமராமேன் ஜெயக்குமார். இது எனக்கு மூணாவது படம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, படத்தோட டைட்டில் கோரைக்காரன். ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு, லைவாக நடந்த ஒரு சம்பவத்தை படமாக பண்ணணும்னு சொல்லிட்டு டைரக்டர் கதையை என்கிட்ட சொன்னாங்க. கதை சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஒரு புல்லரிக்கிற மாதிரி இருந்தது சப்ஜெக்டை கேட்டுட்டு. ஏன்னாக்கா கிளைமேக்ஸ் அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸு நானே அழுதுட்டேன் கிளைமேக்ஸ் கேட்டுட்டு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட் ஜெயிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் உள்ளே இறங்கி கண்டிப்பாக என்னென்ன என்னால் க்ரியேட்டிவ் பண்ணி கொடுக்க முடியுமோ, டிஃப்ரெண்ட்டான லைட்டிங் பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஒளிப்பதிவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணி நிறையா ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக படம் ஜெயிக்கும். ஆர்கே ஸ்ரீ பிக்சர்ஸ் சார்பாக தயாராக இருக்கும் கோரைக்காரன் திரைப்படத்தோட தொடக்க விழா பூஜையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த படத்தை மக்களுக்காக ஒரு நல்ல கதையை கொடுக்கணும். அதே மாதிரி சினிமா ரசிக பெருமக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதையை ஒரு புது முயற்சியில் கொடுத்தா, ஒரு உழைப்பு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ரசிப்பீங்க, வெற்றி படமாக அதை மாற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் கோரைக்காரன் அப்படிங்கிற திரைப்படத்தை தயாரித்து இந்த படத்தை இயக்கி இந்த படத்தில் ஹீரோவாக நானே நடிக்க இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச சிங்கம்புலி சார் அவர்கள் த்ரோ அவுட் படத்தில் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் வருவார். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே காமெடி ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், எல்லா சீன்லேயுமே வருவார். பாடலில் இருந்து எண்டிங் வரைக்குமே வருவார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வித்தியாசமான சிங்கம்புலி சாரை இந்த படத்தில் நீங்கள் பார்க்க இருக்கீங்க. கோரைக்காரன் கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னவா இருக்கும், இந்த டைட்டில் சொல்லும் போதே எல்லாருக்குமே மனசில் ஒரு எண்ணம் ஓடும். கண்டிப்பாக கோரைப்பாய் அப்படிங்கிறது எல்லாரோட வீட்டிலும் இருக்கும். அந்த கோரையை விளைவிக்கிறதுல விவசாயிங்களோட ப்ராசஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குங்க. அந்த விவசாய குடும்பத்தில் வந்த ஒரு இளைஞனுடைய லைஃப்பில் நடந்த என்ன விஷயம் நடந்துச்சு, ஒரு கரடுமுடான இளைஞன், அவனுடைய லைஃப்பில் அவன் எப்படி வெட்டித்தனமாக ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தான், அவன் லைஃப்பில் காதல் எப்படி வந்துச்சு, கிளைமேக்ஸ் என்னாச்சு அப்படிங்கிறது தான்.